வணக்கம், வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸலில் பிரிண்டிங் பேஜ் செட்டப் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட் நேம், சப்ஜெக்ட்ஸ், ஸோ டோட்டல், பர்சன்டேஜ், ரிசல்ட், ரேங்க்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு மார்க் ஷீட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ இதை பிரிண்ட் பண்ணும் போது இதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, Ctrl+P ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, ஷார்ட்கட்டை தான். ஸோ Ctrl+P போனீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் செட்டப் பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து பிரிண்ட் பண்ணுறது கொடுப்பீங்க. ஸோ எத்தனை பேஜ், ஃபஸ்ட் பேஜ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபஸ்ட் பேஜ் மட்டும் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபுல் பேஜ் பண்ண போகிறீங்களா. ஸோ இதுமாரி வந்து டிஃப்ரெண்ட் இது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ Ctrl+P வந்து ஷார்ட்கட்டு. நார்மலாக போனீங்கன்னா ஃபைலில் போய்ட்டு பிரிண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்துடும், பிரிண்டிங் பேஜ் வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு வந்து நான் கொடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன்ஸோடு நிற்கிது, ஃபுல் இது வரல. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து தேவையில்லாத ஸ்பேஸ் அதிகமாக உள்ள இதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்லாம் அதிகமாக இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த ஏ பக்கத்தில் ஈச் செல்லுக்கும் நடுவில் வந்து ஒரு லைன் மாரி வருது பார்த்திங்களா. அப்படி வரும்போது உங்கள் மவுஸில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது கரெக்டான, அதுக்கு தேவையான அளவு மட்டும் அது வந்து ஸ்பேஸ் மட்டும் அது வந்து எடுத்துக்கும். ஸோ இதுமாரி நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. நல்லா நோட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான ஸ்பேஸ் மட்டும் அது எடுத்துக்கும், தேவையில்லாத ஸ்பேஸ் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுமாரி பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு திருப்பி Ctrl+P கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல், பர்சன்டேஜ்லாம் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத ஸ்பேஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. செகண்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த பேஜ் லேஅவுட்டில் மேலே வந்து டேப்பில் வந்து பேஜ் லேஅவுட்டுக்குள்ளே போங்க. ஸோ அதில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்ரைட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, லேண்ட்ஸ்கேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து Ctrl+P கொடுத்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஒரே சிங்கிள் ஷீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் இதுவும் வந்து வந்துருச்சு. ஒரே பேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெட்டரும் வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ ரேங்க் வரையும் உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி இங்கே மார்ஜினில் வந்து நேரோ வச்சுக்கோங்க. நேரோ வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது கரெக்டான ஒரு செட்டப்பில் வரும். ஸோ அதனால் வந்து நேரோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைன்லாம் இல்லாமல் ஒரு எம்டியாக இருக்கிற மாரி இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, பார்டர் பண்ணிக்கோங்க. Ctrl+A ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபுல் டேட்டாவும் செலக்ட் ஆயிரும். இப்போ வந்து இதில் வந்து ஆல் பார்டர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ பார்டர் வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பார்டர் ஆகிடுச்சு. இப்போ வந்து Ctrl+P ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து Ctrl+P ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இதில் வந்துருச்சு. ஸோ அதேமாரி வந்து நீங்கள் A4 ஷீட் பிரிண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இங்கே வந்து A4 ஷீட் வந்து நீங்கள் A4 வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். சைஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு இங்கே சைஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து A4ன்னு செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான இதில் வரும். அதேமாரி சென்டராக நீங்கள் பண்ணும்போது அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து காலம் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்சர்ட் நியூ காலம் கொடுக்குறேன். அதாவது Ctrl+ கீபோர்டில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீபோர்டில் ரைட் சைடில் உள்ள 1 2 3 நம்பர்ஸ் பக்கத்தில் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து இன்சர்ட் வந்து, அதாவது காலம் ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறீங்க, ரோ இன்சர்ட் பண்ண போகிறீங்க, இல்லை செல்லை வந்து ரைட்டில் லெஃப்ட்டில் வந்து மூவ் பண்ண போகிறீங்கன்னும் போது இந்தமாரி வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்டையர் காலம் ஒன்று வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மூவ் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ அதேமாரி வந்து திருப்பி ஒரு காலம் வந்து மூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டராக வந்துடும், பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைனில் இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இருக்குது. ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து மூவும் பண்ணிக்கலாம். ஷீட் வந்து சென்டராக வேணும், இல்லை எனக்கு டாப்பில் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் ஷீட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஷீட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹெட்டர் இருக்குது.
செகண்ட் ஷீட்டில் வந்து எனக்கு வந்து ஹெட்டர் இல்லை. இப்படி எனக்கு வந்து செகண்ட் ஷீட்லேயும் எனக்கு வந்து ஹெட்டர் வேணும், ஃபஸ்ட் ஷீட் மாரியே எனக்கு செகண்ட் ஷீட்லேயும் ஹெட்டர் வரணுன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பேஜ் லேஅவுட் இருக்கு இல்லையா, அதில் போனீங்கன்னா பிரிண்ட் டைட்டில்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். பிரிண்ட் டைட்டில்ஸ் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து போனீங்கன்னா இதுமாரி ரோஸ் டு ரிப்பீட் அட் டாப்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஏரோ மார்க் டாப்பில் பார்த்த மாரி, அதை செலக்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஏரோ மார்க் ஒன்று வருது பாருங்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஃபுல் இதுவும் ஹெட்டரும் வந்து செலக்ட் ஆகிரும். ஸோ செலக்ட் ஆகிட்டு திருப்பி வந்து அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து Ctrl+P கொடுத்து பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து செகண்ட் ஷீட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஹெட்டர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஈச் பேஜுக்கும் வந்து ஹெட்டர் வந்து ஒரு இதுக்கும் கொடுக்காம ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து Ctrl+P கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 8 ஸ்டூடெண்ட் இல்லை 15 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும், ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இதை மட்டும்தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு 10 ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் மட்டும் தான் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன், இல்லை 15 பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் எத்தனை நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் அந்த 12 ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட் மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன்னும் போது அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேஜ் லேஅவுட்டில் போனீங்கன்னா பிரிண்ட் ஏரியா இருக்கும், அந்த பிரிண்ட் ஏரியா செலக்ட் பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னா செட் பிரிண்ட் ஏரியான்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுதா, அந்த இது வந்து செலக்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த 12ன்ற இந்த வரையும் நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து Ctrl+P கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண அந்த 12 ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டு மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் பிரிண்ட் ஏரியா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும் போது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கிளியர் பிரிண்ட் ஏரியா கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ளதுக்கு வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து பிரிண்டிங் பேஜ் வந்து செட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் ஒர்க் பண்ண ஷீட்டோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு எதனா டாபிக் கவர் பண்ணணுன்னா அது என்ன டாபிக்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து அது வந்து போஸ்ட் பண்ணுறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.